பாவ், அண்ணி புதிய கார் வாங்கினாள். அருமையாக தெரிகிறது. இங்கேவே வெட்னஸ்டே தனது புதிய காரில் ஏய், நீ எனது காரை போலவே வாங்கினாயே. நீ எனது மாதிரி ஒன்றை வாங்கிவிட்டாய். பெண்களே, சண்டையிட வேண்டாம். கைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன. ஆஹா, தோணுது சவால் ஆரம்பமாறு. லா 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 லா, என் வண்ணமயமான பார்சல் வந்து விட்டது. அவள் என்ன செய்கிறாள்? இது கார் அலங்காரமா? சரிதான், நான் வண்ண விண்டையும் கலையுள்ள கார் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் ஒரு மென்மையான வண்ணக்கம்பளம் தொங்க வைப்பது போதும். கார் முழுவதையும் மூடுவது முக்கியம். என் கார் மற்றும் புதன்கிழமையுடைய கார்கள் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். சக்கரங்களில் இந்திரதனுஷ் மற்றும் யூனிகார்ன் கொம்பை பற்றியதை மறவாதீர்கள். வாவ், அண்ணா, உங்கள் கார் மாயமாய் தெரிகிறது. புதன்கிழமையா? உனக்கு என்ன நினைக்கிறாய்? இந்த வானவில் பைத்தியம் குறித்து நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் உள்ளது. நானும் என்னுடைய தனித்துவமான முறையில் கார் அலங்கரிக்கிறேன். உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆர்டர் செய்ய மட்டும் மீந்துள்ளது. ஓ, அவை உடனே வந்துவிட்டன. அவன் உண்மையிலேயே சரியா இருக்கிறானா? அவன் கொஞ்சம் வெளுப்பாக இருக்கிறான். 那是昆汀，他为的古拉工作。谢谢你，好吧，好吧。黑色喷雾，一个快速轻击的把车漆成我最喜欢的黑色，很好的选择。白色的看起来很糟糕。Pure，ஆஹா, நிச்சயமாக எனக்கு அணிகலன்கள் தேவை. நான் ஒரு வாம்பயர் கார் விரும்புகிறேன். குவெண்டின் எனக்கு ஊக்கம் தந்தார். முக்கியமானது பற்கள் மற்றும் கடுபற்கள். என் கார் அச்சுறுத்தும் வடிவத்தில் இருக்கிறது. நான் விரும்பியது போலதான். ஓ, அது என்ன? ஓ, இது புதிய முறை. வென்ஸ்டே காரா? வென்ஸ்டே AMAI ஒங்க கி ஆர். அண்ணா, நீ ஏதாவது மறுபடியும் ஆர்டர் செய்தாயா? வாவ், ஆம், இங்கே சிறிய விஷயங்கள் இருக்கின்றன. உள்ளமைப்புக்கான சில விளையாட்டு பொருட்கள். நான் ரெயின்போ கம்பளிகளை இருக்கைகளில் போட்டு விடுகிறேன். வாவ், அவை எவ்வளவு மிருதுவாகவும் வெளிச்சமாகவும் உள்ளன. பின்புற இருக்கைகளை மறக்க கூடாது, ஏனெனில் எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் அடிக்கடி பின்புறம் அமர்கிறார்கள். அவர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மொத்த கார் மற்றும் என் பிடித்தமானது ஹாகி லாக்கி. எந்த பயணமும் இதனை தவிர முடியாது. மற்றும் சில வானவில் யூனிகார்ன் மற்றும் மிருதுவான பொம்மை. முழுமையாக தயாராகிவிடும். ஓ, அருமையாக இருக்கிறது. இதே உன் காரின் உள்ளமைப்பு மிக அழகாக உள்ளது. நான் இதை பொறுத்து நின்றுவிட மாட்டேன். நானும் உள்ளமைப்பை செய்கிறேன், ஆனால் மிக சூப்பராக. என் இருக்கைக்கு கருப்பு கம்பளம் இருந்தது. இன்னும் கருப்பு படிகளை வைக்கலாம் மற்றும் என் பிடித்த ஹகி வாங்கியை வைக்கலாம். இது சமீபத்தில் எரிந்து கருப்பாக மாறியது. ஸ்டீரிங் வீலை மறக்காமல் இருக்க வேண்டும். நான் விரைவில் சாலையில் ஓட்டப் போவதை ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். குறிப்பிடத்தக்கது. அவர் நகைப்புக்குரியவராய் இருக்கிறார். இந்த அற்புதமான உள்துறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஓம், அது மற்றொரு நண்பரா? ஆம், அதுவே பாப். இது என்ன விதத்தின் பயங்கரம்? அதுவே ஹாலோவீனா? புதன்கிழமை, அது கொடூரமானது. அதை மறைப்போம். புதன்கிழமை இங்க என்ன பண்ணுற? எனக்கு சவியை தொய்வு கூடாது. என்ஜாய். ஆனால் புதன்கிழமை என்று நீ என்ன செய்கிறாய்? எங்களுக்கு சொல்ல முடியுமா? லா 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 லா. ஓ, வணக்கம். நீ எப்படி இருக்கிறாய்? நாங்கள் இங்கு புதன்கிழமையை எதையோ செய்ய செய்கிறோம், ஆனால் அது என்ன என்று இன்னும் தெரியவில்லை. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன். சாவி. ஏய், கை எங்கே? நான் உன்னை கண்டுபிடிப்பேன். ஸ்லோத். அவன் வேலை செய்ய விரும்பவில்லை. ஒரு முறைக்கு நான் அவனை உதவ சாகசம் கேட்டபோது அவன் ஓடியவன். நீ எங்கே இருக்கிறாய்? நான் சண்டையிடவே மாட்டு. சிறிது கோபமாகவே இருப்பேன். வெளியே வாங். அஃப்க். அவர் எங்கும் தெரியவில்லை. அவர் நரகத்தில் இருக்கிறாரா? மறை சுட்டு வழி. உன்னை கண்டுபிடித்து உன் தந்தையிடம் அனுப்பி வைப்பேன். ஓ, இது என்ன சுட்டி? எதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? வெல்கம் வென்ஸ்டே. நாம் ஹேண்டும் அழகு கடையை திறந்தோம். என்ன நினைக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஹேண்டு, நீ நம்பிக்கையற்றவன்.
எனது பூக்குருவிகள் தண்டுக்குள் நீண்ட காலமாக வெட்டப்படவில்லை. இப்போது அவ்வாறு செய்ய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன். என் ரோஜாக்கள் மிக அற்புதமாக மணக்கின்றன. ஓஹா, இப்போது எனது முயலை. ஓ எப்போ வென்ஸ்டே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள். என்ன? ஐயோ, அவன் வெள்ளையா இருக்கிறான். ஆஃபோ, சரி, நான் கொண்டு வந்த பயணப்பெட்டியில் என்ன உள்ளது என்று பார்ப்போம். ஓ, செல்லலாம். நாங்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்கிறோம். வென்ஸ்டேஸ். உங்க மூடிய மூடு. அதிர்ச்சிகள் பிடிக்காம். ஓ அனான், உங்களுக்கு இது பிடிக்காது. என்ன அதன் ஆச்சரியம்? எல்லாம் மிகவும் பிரமாதமாகவும் மேஜையாகவும் இருக்கிறது. நான் மறந்துவிட்டேன். இது புதன்கிழமையின் வண்டி. சரி, அது எதிர்பார்க்கப்படுகிறது. அது தங்கி இருங்கள். இது பயங்கரமாக இருக்கும். பாம்புகள் இல்லை என நம்புவோம். ஆனால் குறைந்தது எலி கிடைத்தால் போதும். பாவ், என்னடி இருக்குது இங்கே? ஏதோ மிருதுவானது, ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. லின்சே, எனக்கு ஆச்சரியங்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும். எனவே எனக்கு சொல்ல வேண்டாம். ஓ ஆர்ஜி, அது என்ன? அதை பாம்பு என நினைத்தேன். ஆனால் நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று பார்க்கலாம். ஓ இல்லை, அது பாம்புதான். ஓ வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? ஆம் வென்ஸ்டே, அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஹூரே வென்ஸ்டே. இப்போது நான் பருமிய காலமாக அதை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். இது எந்த விதமான பயங்கரமே? அதை ஆஃப் செய். இந்த இசையை கேட்க முடியும் என்று நான் நினைப்பது என்னாடுக்கு மட்டும். என்னுடைய மிகப்பெரிய எதிரிக்கும் இந்த விஷயத்தை நான் விரும்ப மாட்டேன். என்றெங்கில் புதிய ஸ்பீக்கர்களை வாங்கி இருப்பது நல்லது. போபு, உண்மையான இசை என்ன என்பதை நாம் காட்டுவோம். ஆஹா, நாம இசை போட்டி நடத்துகிறோமா? அருமை. எம்மா எப்படி பதில் தருவாள்? என்ன? நான் நினைத்தேன் அவை பூனைகள் கத்துகிறது என்று. ஓ, அது லிண்ட்சே தனது செல்லோவுடன் இருக்கிறது. லிண்ட்சே, அது என்ன? உருக்கு, நீ தீஜே. நான் உனக்கு சிறப்பாக கற்றுத்தந்தேன். எனக்கோ இது மிகவும் காட்சியாக இருக்கிறது. நான் இப்போதே ஆடணும் என்று கூட தோன்றுகிறது. வாங்கல். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த மெலடியில சிறிய ஒரு தொந்தரவு இருக்கிறது. நாமும் ஆடலாம். மகளிர், நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு பொதுவாக ஏதோ ஒன்றை பிடிக்கிறது. இசை அனைவரையும் ஒன்றிணைத்தது. பிராவோ. ஹான். நான்சி, உனக்கு தர்பூசணி விதை கிடைத்ததா? வாவ் ஜெட், நீ அரை தர்பூசணியை பெற்றாய். அதை நீ சமாளிக்க முடியுமா? அண்ணி முழு தர்பூசணியை வைத்திருக்கிறாள். யார் முதலில் தொடங்குவார்கள்? வாங்க. ஜெட், தொடங்க. பார்க்கலாம். ஓ, இது மிகவும் சுவையாகவும் சாராகவும் இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. நான் எவ்வளவு வேகமாக சாப்பிட முடியும் என்று நீ பார்த்தாயா? நான் முடித்துட்டேன். ஓ வேண்டாம். அண்ணி, உன்னிடம் சில விசித்திரமான தர்பூசணி இருக்கிறது. காத்திரு, அது தர்பூசணி அல்ல, அது உள்ளே மிட்டாய் கொண்ட கேக். நீ இன்னும் அதிர்ஷ்டசாலி. நான் இப்போது இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். அதை உடைத்தால் எளிதாக இருக்கும். அருமை. இப்போது நான் ஒவ்வொரு மிட்டாயையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஆஹா, தர்பூசணி காய்தானே, மிகவும் நல்லது. சரி, இனிப்புகளுக்கு திரும்புவோம். அவையெல்லாம் எனக்கு. ஆமாம், நீங்கள் அனைவருக்கும் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். உன்னுடையது சாப்பிடு. ஓ, ஏன் விதை? சரி, இதை முயற்சிப்போம். அடடே, இது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது. ஒரு நிமிடம். என் பாட்டி எனக்கு செடிகளை எப்படி நடுவது என்று கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு தர்பூசணி விதையை விரைவில் கையாள முடியும். எனக்கு ஒரு மண் கோடரி மற்றும் நிறைய மண் தேவை. நான் ஒரு குழி தோண்ட போகிறேன். ஓ, மன்னிக்கவும் நண்பர்களே, அதை கவனிக்கவில்லை. சரி, மீண்டும் தோட்டப்பணிக்கு. எனவே நான் ஒரு விதையை நட்டு அதை மண்ணில் வைக்க வேண்டும். நிச்சயமாக தண்ணீரை மறக்காதீர்கள். ஆம், செடிகள் உண்மையில் அதஹ்தாஜ். மேலும் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஓ, என்ன நடக்கிறது? இது ஏற்கனவே வளர்கிறதா? என்ன? அது இவ்வளவு வேகமாக இருக்க முடியாது. வாவ், இது அற்புதம். ஓ மை காட், என் பாட்டி அதை இவ்வளவு வேகமாக செய்யவில்லை. அற்புதம். வாவ், அது ஒரு தர்பூசணி. நான்சி, நீங்க பாத்தீங்களா? அது மிக பெரியது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை 2 பாதிகளா வெட்ட போறேன். ஓ ஆம், தயார். ஓ, மிகவும் நன்றி. ஓ
கராத்தே பாடங்கள் வீணாகவில்லை, ஆனால் திரும்ப வாட்டர்மெலன். ஓ, என்ன ஒரு இனிமையான மற்றும் சாரான வாட்டர்மெலன். இது ருசியானது. ஓ மை, ஓ வாவ். நான்சி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? அவள் உண்மையில் அதை தாக்கிவிட்டாள். ஓ நான்சி, உனக்கு மீண்டும் சிறிது உணவு கிடைத்தது. ஆனால் டெட் அதிர்ஷ்டசாலி. வாவ் ஆனி, உன் ட்விக்ஸ் மிகவும் பெரியது. அது உன் கைகளில் அடங்கவே இல்லை. நண்பர்களே, நாம் யாருடன் தொடங்க வேண்டும்? நான்சி, நீங்களா? சரி, என் ட்விக்ஸ் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓ, என்னை நகைக்காதீர்கள். எனக்கு எல்லாவற்றிலும் மிக சுவையான ட்விக்ஸ் உள்ளது. ஓ, இது ரொம்பவும் சுவையா இருக்குது. சுவையா இருக்குது. நான் சிறிய துண்டுகளை சாப்பிடுவேன். நீங்கள் என்னை காத்திருக்க வேண்டாம். ஓ ஆம், அற்புதம். ஆம், நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். நான்சி, அவசரப்பட வேண்டாம். ஓ டேட், நீ சரியா இருக்கியா? நான்சி இன்னும் சாப்பிடுகிறாளா? போகலாம் டேட். ஓ, நான் இந்த பெரியதை நான்சி விட வேகமாக சமாளிக்கிறேன். இந்த ட்விக்ஸ் மந்திரமாய் தெரிகிறது மற்றும் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. நான் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம். ஒரு குச்சியை நீக்கிட்டேன். நான்சி இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். இரண்டாவது ஒன்றும். நான் அதை இப்போது சாப்பிடுவேன். அதுதான். வாவ் ஆனி, நீ ஜிராஃப் போல இருக்கிறாய். உன் கழுத்து மிகவும் நீளமாகிவிட்டது. நீங்களும் உங்களுடைய முயற்சிக்க விரும்புகிறீர்களா? பயிற்று சுலபம். பேக்கேஜிங்கை அகற்றிவிட்டேன் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், நான் இப்போது ஒரு புலி. என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு மிகவும் பயமுறுத்துகிறேனா? டேட், விளையாடாத, சாப்பிட. ஓ சரி, நீங்கள் இன்னும் மரியாதையாக இருக்க முடியாது. எனினும் எனக்கு இது பிடிக்கும். என் பிடித்த மிட்டாய். நான் நன்றாக இருக்கிறேன். ருசியாக இருக்கிறது. அடுத்தது என்ன? வாவ், இவை ஜூசி டிராப் காண்டிகள் புளிப்பு ஜாமுடன். டெடிடம் ஒரு சிறிய பாக்கெட் உள்ளது, ஆனால் கவலைப்படாதே. அனியிடம் ஒரு பிரம்மாண்டமான பாக்கெட் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. அனி, உனக்கு அதிர்ஷ்டம். இது ஒரு பெரிய பாக்கெட். இது இருப்பதை நான் கூட அறியவில்லை. டெட், நீ முதலில் தொடங்க. சரி, ஒரு சிறிய பாக்கெட். ஆனால் அதனால் என்ன? சுவை எந்த விதத்திலும் மாறாது. நான் உங்களுக்கு அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன். சரி, இப்படி ஒரு குழந்தை. இப்போது நாம் கண்டிய ஜாமுடன் பூசுவோம். அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. அண்ணி, உன் முறை. அதுதான் சரி. எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த மிட்டாயை எடுத்து விடலாம். எத்தனை இருக்கின்றன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. எல்லா இனிப்புகளையும் ஒரு பாம்பாக வைத்து இனிப்பு ஜாம் ஊற்றுவேன். புளிப்பா இருக்கும். வா வா. அப்படியே போகலாம். சரியானது. நீ அதை முயற்சிக்க விரும்புகிறாயா? இல்லை, இது எனது மட்டும். நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கும் கொஞ்சம் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. வாவ், இன்னும் சுவையாக இருக்கிறது. என்ன என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. ஓ சரி. இங்கே உன் பொருள். டெட், நீ சரியா? ஆம், நீ எதையும் திருடக்கூடாது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. இந்த பெரிய மிட்டாய். இது எனக்கு சரியான அளவு. ஆமாம். ஓ ஓ ஆஃப்டர், எனக்கு மன்னிக்கவும். புளிப்பு ஜாம் பற்றி என்ன? வாவ், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது போடுவோம். ஓ, எனக்கு எல்லா புளிப்பு சுவையும் பிடிக்கும். தயார். சரி, சாப்பிட ஆரம்பிப்போம். என் வாயில நீர் ஊறுகிறது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? பெரிய பேக்கேஜில் இருந்து அதை எடுக்க இது மிகவும் கடினமா? இது என் மிட்டாய். அதை பற்றி யோசிக்க கூடாது. ருசியானது.
ஓ கடவுளே, நீ நீ என்னை இப்படி பயமுறுத்துகிறாய். ஓ இல்ல. அனி, நீ உயிரோடு இருக்கிறையா? உங்கள் தலைக்கு இனிப்பு பிடிக்கிறதா நண்பர்களே? என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். ஹூரே, எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை, இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது, மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன். அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக இருக்கிறாய். என்ன செய்கிறேன்னு பாரு, ஊகிக்கிறாயா? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன நடக்கிறது? ஓ, நிறுத்து. கைவிரலை உயர்த்துங்கள். இது என்ன மகிழ்ச்சி. ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கி விட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன். ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும். நான் வென்று விட்டேன். உள்ள நீ வென்றதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண இருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். என்னது? பை. நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் இது ஒரு சொன்னார்கள். மாய். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன? இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட். குளிர். சிரிப்பேன். நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம், இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா, எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க,
இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம், SSC pre-arranged straight isப்படுவேன். சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்ப நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. என்ன பிரச்சனை? இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை தரும். கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலேட் தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம். நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன? ஸ்விட்ச். சூப்பர். நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். வா, இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்க ரொம்ப ரசிப்பானது. நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. And the Mendoz servant was stretch. The entrance agada ipuao. Office super square. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? ஹா? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைச்சேன். பரவாயில்லை.